ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ ஆறுகளில் நம்ம குளிச்சிருப்போம். 2 டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல, அதுவும் ரொம்பவே சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் குளித்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படி ஒரு ஆறைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வால்பாறையில் இருக்கக்கூடிய கூழாங்கல் ஆறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த ஆறு எப்படி இருக்குது, அந்த வால்பாறையில் இருக்கக்கூடிய இந்த கூழாங்கல் ஆறு பார்க்குறதுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம். அந்தளவுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூழாங்கல் ஆறுக்கு வந்திருக்கோம். அந்த கூழாங்கல் ஆறு நம்ம எப்படி ரீச் ஆகிட்டோன்றது தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே ஒரு பாலம் தெரியும். பாலத்துக்கு பக்கத்திலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூழாங்கல் ரிவர் இருக்குது. என்ன அந்த ரிவரில் என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னா, இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைடில் எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய கற்கள், அந்த கூழாங்கற்கள் இங்கே இருக்கும். இந்த இதுதான் அந்த கூழாங்கல் ஆறு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே மேலே டீ எஸ்டேட் இருக்கு. அதற்கு கீழே அப்படியே கூழாங்கல் ரிவரு ரொம்பவே சூப்பராக இருக்கு. அங்கே கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கூழாங்கல். இங்கே இந்த இடத்துல ஃபுல்லுமே தண்ணி, அந்த பக்கமும் ஃபுல்லுமே தண்ணி. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது குளிக்கிறதுக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் சுழல் நிறையா இருக்குது, அதனால் குளிக்காதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதையும் மீறி நிறைய பேர் குளிக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ யோசிச்சுக்கோங்க, குளிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா, காட்டுக்குள்ளேருந்து யானைகள் ஒரு 6 யானை ரோட்டு மேலே நின்றுட்டு இருந்துச்சு. அதை நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். பட் கார்டெல்லாம் இருந்தனால எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ நாங்கள் எடுக்க முடியல. ஸோ அந்த பக்கம் நீங்கள் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கோங்க. இப்போ நம்ம கூழாங்கல் ஆறை பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸுக்கு கடைகள் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கூழாங்கல் ஆறுக்கு வந்தாச்சு. இந்த கூழாங்கற்களை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் கூழாங்கல். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய கற்கள் நிறையா இருக்கும். ரெண்டு பக்கமும் டீ எஸ்டேட்டு, நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு போகுது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். குழந்தைகளோடு நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம். ஆனால் சுழல் நிறையா இருந்தாலும் இருக்கலாம். ஸோ சேஃப்டியை நம்ம பார்க்கணும். இந்த பக்கமும் டீ எஸ்டேட்டு, இந்த பக்கமும் டீ எஸ்டேட்டு, சென்டரில் இந்த ஆறு போகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏகப்பட்ட பேர் குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் வால்பாறையில் இருக்கக்கூடிய கூழாங்கல் ஆறு, கூழாங்கல் ரிவருக்கு வந்துடுங்க. நீ பாருங்க, குழந்தைகளோட எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நேரில் பார்க்க முடியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது போன்ற வேறு ஒரு வீடியோஸ்லாம் நம்ம போடுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வெளியே பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ நானும் போய் தண்ணிக்குள்ளே இறங்க போகிறேன். தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குங்க. கால் வைக்கிறதுக்கே யோசனையாக இருக்குது. எப்படி குளிக்கிறதுன்னு தான் தெரியல. நாங்கள் அப்புறமா குளிச்சுக்கிறோம். இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ரொம்பவே சூப்பரா இருக்கு.
கண்டிப்பாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் பார்த்த யானையை எப்படியாவது ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணி எப்படியோ அந்த 6 யானையும் வந்து ஃபோட்டோவில் ஷூட் பண்ணியாச்சு. அந்த யானையை பார்த்ததில் வந்து சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் 6 நாள் ஜாப் போயிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளில் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி மக்களுக்காக வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டாக இருக்கும். அதனால் இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ ஓகே நல்லாயிருக்கு, நிறையா டீட்டெயில்டாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா இப்போவே வந்து ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற டீட்டெயில்டாக வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது VJ மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.